வணக்கம் அண்ட் வெல்கம் டு சாகத் குரல். இது கதைகள் கேட்கும் நேரம். மகளோட திருமணத்திற்காக மன்னர்கிட்ட பணம் பெற எண்ணிய ஒரு விவசாயி மன்னரை பார்க்கறதுக்காக தலைநகர் புறப்படுறாரு. வழியில் பசிச்சா உதவுற மாதிரி சில ரொட்டிகளையும் பொட்டலம் கட்டி எடுத்துக்கிட்டு போகிறாரு. வழி நெடுக திருமணத்திற்கு வேண்டிய அளவு பணம் தர மன்னர் சம்மதிக்கணும் அப்படின்னு கடவுளை வேண்டிகிட்டே போகிறாரு. பசி எடுக்குது. ஒரு குளக்கரையில் அமர்ந்துட்டு எடுத்து வந்த ரொட்டியை சாப்பிட கையில் எடுத்தார். மனசுக்குள்ளே இந்த உணவு கொடுத்த கடவுளுக்கு விவசாயி நன்றி சொன்னார். அப்போ நாய் ஒன்று அவர் எதிரில் எலும்பும் தோலுமா வந்து நிற்குது. இறக்கப்பட்ட விவசாயி ஒரு ரொட்டியை அதுக்கிட்ட வீசுறாரு. ஒரே விழுங்காக உள்ளே தள்ளிய நாய் மறுபடியும் ஆவலோடு பார்க்குது. இறக்கப்பட்ட விவசாயி அத்தனை ரொட்டியையும் கொடுத்துட்டாரு. ஒரு நாள் சாப்பிட்லன்னா உயிராக போயிடும் அப்படின்னு நினைக்கிறாரு. அரசர் அவர் தகுதிக்கு தானம் கொடுத்தா பிரஜையான நாமும் நம்மளால் முடிஞ்சது செய்வது தானே முறை அப்படின்னு தனக்கு தானே சமாதானம் சொல்லிக்கிட்டாரு. பசியை பொறுத்துக்கிட்டு தலைநகரை அடைஞ்சாரு. அங்கிருந்த தர்மச்சத்திரத்தில் சாப்பிட்டாரு. பிறகு மன்னனை சந்தித்து தான் வந்த விஷயத்த சொன்னார். மன்னர் விவசாயிக்கிட்ட, என்கிட்ட தர்மம் கேட்டு வந்திருக்கீங்க, நீங்கள் ஏதாவது தர்மம் செஞ்சீங்களா சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதை நிற்கும் தராசு என்கிட்ட இருக்குது, அதை எந்த அளவுக்கு எடை காட்டுதோ அந்த அளவுக்கு தங்கம் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. தர்மம் செய்யும் அளவு பணம் என்கிட்ட இருந்தால் பணம் வேண்டி உங்ககிட்ட நாயே வரப்போகிறேன். வழியில் பசிச்சிட்டு இருந்த நாய்க்கு உணவளித்தேன், அதற்கு ஈடாகத்தான் உங்களோட சத்திரத்தில் நான் சாப்பிட்டுவிட்டேன். எனவே நான் ஏதும் பெருசாக தர்மம் செய்யலை அப்படின்னு சொல்கிறாரு. உங்கள் பசியை பொறுத்துக்கிட்டு நாய்க்கு உணவிட்டது புண்ணியம்தான் அப்படின்னு தராசை மன்னர் கையில் எடுத்தார். ஒரு தட்டில் விவசாயி செய்த தர்மத்தையும் மறுத்தட்டில் தங்கத்தையும் வச்சு நிறுத்தாரு. கஜானாவில் இருக்கிற தங்கம் முழுசுமே வச்சும் கூட தராசு தட்டு சமமாகலை. வியந்த மன்னன், உங்களை பார்த்தா சாதாரணமானவராக தெரியல, என்னை சோதிக்க வந்திருக்கிற தாங்கள் யார் அப்படின்னு கேட்டார். மன்னா, நான் ஒரு விவசாயி, என்னை பற்றி சொல்லும் அளவுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது தர்ம தேவதை அங்கு தோன்றினாள். மன்னனே, தராசில் நிறுத்து பார்க்கறது தர்மம் கிடையாது, கொடுத்தவரோட மனமே அதனது அளவுகோல். இவர் மனம் மிக பெரியது. பகட்டுக்காக தர்மம் செய்யாமல் ஆத்மார்த்தமாக வேண்டிய உயிருக்கு தன்னிடம் இருக்கிறத அதுவும் உணவு கொடுத்துருக்காரு. அதனால் நீ எவ்வளோ பொன் வச்சாலும் தராசு முள் அப்படியே தான் இருக்கும். அதனால் அவர் என்ன கேட்டு வந்திருக்காரோ அதை கேட்டு கொடுத்தா போதுமானது அப்படின்னு சொல்கிறது. இதை ஏற்ற மன்னன் விவசாயிக்கு வேண்டிய அளவு தங்கம் கொடுத்து வழி அனுப்பினான். விவசாயியும் மகளோட திருமணத்தை சிறப்பாக நடத்தினார். மாரல் ஆஃப் த ஸ்டோரி, ஆத்மார்த்த மனசோட நம்ம தர்மத்தை செஞ்சோன்னா பலன் தானாக வரும். அதுவே உலகோட மிகச்சிறந்த தர்மமாகும். இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியை தெரிஞ்சுக்கிறதுக்கு சாகத் குரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.